Schezwan ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். மீன் 1/2 கிலோ, அரைச்ச காஞ்ச மிளகா 10 நம்பர், சோயா சாஸ் 4 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சர்க்கரை 1/2 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் ஜூஸ் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, வெங்காயம் 1 கை, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், குடமிளகா 1 நம்பர், வெங்காயத்தாள் 1 கை. இந்த செஷ்வான் ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ அதோட செய்முறையை நம்ம பார்த்துக்கலாம். அதாவது மீனில் உப்பு போட்டிருக்கேன். ஓகே. உப்பு போட்டு ஒரு மீனை அதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே சார். அதுக்கப்புறம் சாஸில் ஆட் பண்ண போகலாம். உப்பு போட்டு ஊற வைக்கணுமா சார்? நான் ஊற வச்சிருக்கேன், ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஓகே. தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்கு ஷெஃப் இதை பார்த்தா. ஷெஃப் இதெல்லாம் பண்றப்போ உங்களுக்கு பயமாவே இருக்காதா? பழகிடுச்சு இல்லை, எவ்வளோ சூடு போட்டிருக்கோம். இப்போ அது அதாவது ஆல்ரெடி மீன் வந்து 3/4 குக் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஃபிஷ் நம்ம எடுத்துக்கலாம்? இது வந்து முள்ளோட மீன் எடுத்துக்கலாம், அப்படின்னா முள் இல்லாத மீன் எடுத்துக்கலாம். இது வந்து விரால் மீன் நான் யூஸ் பண்ணுறேன். விரால் மீன். ஓகே. உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ தான் ஆட்டம் ஆரம்பிக்கும்போது இதில் என்ன பண்ணுறேன், இப்போது ஐ ஹாவ் அ சில்லி பேஸ்ட். ஓகே. போட்டு விடுங்க. இந்த சில்லி பேஸ்ட்டை இதில் போட்டுருவேன். இது வந்து வெறும் வரமிளகாயோட பேஸ்ட்டு. ஆமாம், அதான் சில்லி பேஸ்ட்டு. ஓகே. இதில் சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு. எவ்வளோ ஃபிஷ்க்கு எத்தனை சில்லிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் சார்? நான் யூஸ் பண்ணிக்கிறது 1/2 கிலோ. 1/2 kg ஃபிஷ். 1/2 கிலோவுக்கு வந்து ஒரு 10 காஞ்ச மிளகா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி இப்போது கொஞ்சம் சுகரு, ஓகே, சால்ட்டு, எலுமிச்சம்பழம், மிளகுத்தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அரவை. ஸோ வினிகருக்கு பதிலாக நம்ம வந்து லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மீனை உடைக்காமல் டர்ன் பண்ணுறோம். காரமாகவும் இருக்கும், அது சேம் டைம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஓகே. செஷ்வான் சொல்லும்போது ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் என்னது போட்டேன், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். இது என்னது? இது வந்து கேப்சிகம். பார்த்தீங்களா, டெவலப் ஆகிட்டேன் உங்க கூட சேர்ந்து. சூப்பர், கரெக்டாக சொன்ன நீ. இதில் கொஞ்சமாக ஆனியன். அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த சாஸ் சாப்பிட்டாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குது. சால்ட், காரம் எல்லாமே வந்து தெரியுது. காரம் தெரியுது. சில்லி பேஸ்ட் போட்டோம்ல, காரம் தெரியுது. நல்லாவே காரம் தெரியுது. ஸோ சூப்பரான ஒரு செஷ்வான் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன சமையல் நிகழ்ச்சியில் ரா ஃபிஷ் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த சாஸ் சில்லி பேஸ்ட் எப்படி பண்ணணும்னா, சுடு தண்ணியில் இந்த காஞ்ச மிளகாயை வேக வச்சுட்டு தண்ணி இருத்துட்டு மிக்சியில் போட்டு இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அதில் சோயா சாஸ் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போடும்போது இப்போ என்ன ஆகுனா, இந்த மீன் அப்படி இழுத்துக்கும். இந்த வதக்கும் போது இந்த மீன் 2 பக்கம் ஃப்ரை பண்ணுறோம். 4 நிமிஷம் சொன்னேன், அடுப்பு அணைச்சிடுறேன். 4 நிமிஷம் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணும், இந்த சில்லி பேஸ்ட்டு உள்ளே இழுத்துக்கும், அதே மாதிரி சாஸ்லாம் இழுத்துக்கும். கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் எலுமிச்சம்பழம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போடும்போது அதனுடைய டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். இது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அதை தூக்கு மாதிரி வருது இல்லையா, அதனால் ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிடும்போது ரொம்ப மாதிரி இருக்கும். இது அருமையான செஷ்வான் சில்லி ஃப்ரைட் ஃபிஷ். ஓகே, சில்லி ஃப்ரைட் ஃபிஷ். ஓகே, செஷ்வான் சில்லி ஃப்ரைட் ஃபிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இப்போ வந்து ரெடியாக இருக்குது. ஐ திங்க் இந்த சாஸோடு சேர்த்து சாப்பிட்றப்ப தான் இதோட டேஸ்ட்டே இன்னும் அதிகமாக இருக்கும். விவரம் தெரிஞ்சு பொண்ணுப்பா நீ. பிளேட்டிங் பண்றதுக்கு முன்னாலேயே நான் வந்து இப்போ சாப்பிட போறேன். ஏன்னா என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால பிளேட்டிங் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டேன். சாரி ஷெஃப், பிளேட்டிங் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன். என்ஜாய் இல்லை, என்ஜாய் இல்லை, என்ஜாய்.
உண்மையிலே சொல்லணும்னா நான் இந்த டிஷ் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை ஷெஃப். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்பன்னா ரொம்ப போய் சொல்லக்கூடாது. இல்லை, ஆல்ரெடி ஃபிஷ் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாப்பாடு. ஸோ அதில் ஸ்கெஷ்வான் ஸ்டைல் அப்படிங்கிறது ஐ எம் லவ்விங் திஸ். நிஜமாவே நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. யூ வில் லவ் திஸ். டெஃபினெட்லி தான் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ் இது. அதாவது இது காரசாரமாக இருக்கும். சப்போஸ் குழந்தைங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சில்லி பேஸ்ட் கம்மி பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. நம்ம பிளேட்டிங் பண்ணலாமா? தேங்க்யூ ஸோ மச் ஷெஃப். நிஜமாவே நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிஷ் வந்து ஆல்ரெடி என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு. அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் காரசாரமாக நீங்கள் வந்து சூப்பராக ஸ்கெஷ்வான் ஃபிஷ் ஃப்ரை வந்து எங்களுக்காக செஞ்சு காட்டியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஷெஃப். ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃபிஷ் வந்து ஆல்ரெடி என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு. அதுலேயும் நீங்கள் வந்து செஷ்வான் ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஃப்ரை எங்களுக்காக செஞ்சு காமிச்சு அசத்தி இருக்கீங்க. பிளேட்டிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பேன்லேயே நான் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அப்போவே என்னோட ஆர்வம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.